வீடியோக்குள்ள வந்தாச்சு. என்னடா மொட்டையா அக்கௌண்ட் ஹேக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு ஆமா நம்மளுக்கு அக்கௌண்ட் ஹேக் ஆயிருக்கு. ஆனா வந்துட்டு அது டெலிகிராமோட அக்கௌண்ட் வந்து ஹேக் ஆயிருக்கு. இப்போ ரீசெண்டா அது வந்து கொஞ்சம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதனால நம்மளும் சிக்கியிருக்கோம், அந்த ஹேக்கிங்ல நம்மளும் சிக்கிட்டோம். இது எப்படி ஆரம்பிக்குது அதை பத்தி நம்ம பேச ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலாக வந்து ஒரு நிமிஷம் டிம் ஆகுது. ஆக்சுவலாக இது எதுக்கு எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா வந்துட்டு பிரைட்னஸ் வச்சுக்கிறோம். ஓகே, இது எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா வந்துட்டு நம்மளோட கான்டாக்ட்ல இருக்கவங்க, பட் ஆனால் நம்மளுக்கு க்ளோஸ் கிடையாது. ஒரு ரொம்ப நாளுக்கு முன்னாடி பழகின ஒரு ஆள், அதாவது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் திருப்பூர் ஒர்க் பண்ணும்போது பழகின ஒரு ஆள் திடீர்னு டெலிகிராம்ல வந்து ஹாய் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு கீழே வந்து ஒரு லிங்க் அனுப்பிச்சிருவாங்க. நான் அதை வந்து உங்களுக்கு நான் இது பண்றேன். அவங்க அனுப்பிச்சது என்கிட்ட இல்லை. என்னோட ஐடி ஹேக் ஆனதுக்கு அப்புறம் அது மொத்தமா போயிடுச்சு. அது எப்படி இருக்கும் அப்படின்னா there are photo for you on this website அப்படின்ற போது என்னடா நம்ம போட்டோ எதுவும் வெப்சைட்ல எல்லாத்துக்குமே இந்த பயம் வரும். அந்த மாதிரி லிங்க் கொடுக்குறாங்களா, ஸோ இந்த மாதிரி எந்த லிங்க்குள்ள நம்ம போட்டோ போயிருக்கா, யாரும் நம்மளை ஹேக் பண்ணிட்டாங்களான்ற பயத்தில் நாங்களும் போய் டச் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டோம். ஓடிபி கொடுத்து ஓகே பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள ஒண்ணுமே எம்டியா இருந்துச்சு. எம்டியா இருக்குன்னு சொல்லிட்டு நானும் கண்டுக்கல. சரி விடு. இல்லை, எங்களுக்கு அந்த பயத்திலே வந்து நாங்க கால் பண்ணோம், அவர் எடுக்கல. ஸோ நெக்ஸ்ட் டைம் அடுத்த நாள் வந்துட்டு இவன் கால் பண்ணி கேட்டான். கால் பண்ணி என்னன்னா ஏதோ லிங்க் அனுப்பிச்சிருக்கேன். நான் என்னடா நான் எதுவும் அனுப்பல. என் கான்டாக்ட்ல இருக்க எல்லாருமே எனக்கு சொல்றாங்க அந்த மாதிரி லிங்க் அனுப்பிச்சிருக்கேன், நான் எதுவும் அனுப்பல, சாரி எதுவும் நினைச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு போன் வச்சுட்டாரு. நான் இவன் லூசு பையன் வார் நைட் டயத்துல இப்படி தெரியாதவங்களுக்கு இப்படி அமிச்சு என்ன எங்களுக்கு அப்பயே ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஏன்னா நைட் டைம் நாங்க ரிட்டன் கால் பண்றோம் அந்த பயத்துல, ஐயோ நம்மளுக்கு ஓப்பன் ஆகல, எதுவும் பிரச்சனை போலன்னு கால் பண்றோம், கால் அவங்க எடுக்கல அப்படின்றப்ப பயம் வந்துருச்சு. ஏன் அப்படி லிங்க் வரல? இப்ப நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம போட்டோ ஏதாவது மிஸ்யூஸ் ஆயிருக்கு அப்படின்னு ஏதாவது சொல்லும் போது அப்ப அவங்க நம்ம சொல்லும் போது நம்புவோம்ல அப்படின்னு நினைச்சுதான் ரிட்டன் கால் பண்ணோம். ஹேக்கர்ஸ் வந்துட்டு இப்ப அப்படி இறங்கிருக்காங்க. நம்மளோட கான்டாக்ட பிடிச்சி செயின் மாதிரி இப்போ நடந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி நடக்கும். நான் என்ன அதுக்கப்புறம் நானும் இவளும் வந்துட்டு அதை கண்டுக்கல, அந்த விஷயத்த பெருசாக எடுத்துக்கல. அதுக்கப்புறம் நேத்து இது நடந்தது 1 வீக் முன்னாடி நடந்த விஷயம். அந்த பர்சன் வந்து எங்களுக்கு அனுப்பிச்சு விட்டது. இது அப்புறம் 1 வீக் அப்புறம் ஆஃப்டர் 1 வீக் நேத்து நடந்த விஷயம். ஆமா, நேத்து நடந்த விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு நான் முதல் ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஓனர் வந்து அந்த அண்ணன் வந்து எனக்கு என்ன பண்ணாருன்னா கால் பண்ணியிருக்காரு ரொம்ப நேரம். ஏன்னா இந்த ஃபோனில் வந்துட்டு இப்போ ஒர்க்கில் இருந்தாலும் இந்த ஃபோன் எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் எங்கிட்ட சொன்னா வந்துட்டு நான் கால் பண்ணும்போது உங்க ஓனர் அடிச்சிருந்தாங்க அப்படி சொல்லிட்டு ஒர்க் இருந்துச்சு. நம்ம பேலன்ஸ் இல்லாதனால வந்துட்டு நானும் எடுக்கிற டைம்ல என்னால் கூப்பிட முடியாது. சரி ஓகே, ஏன்னா இவங்க வந்து தான் பேச முடியும், நான் பேசினதில்லை அவ்வளோ தூரம். ஸோ வந்துட்டு பேசுகிறோம்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்களுக்கு இன்னொரு நம்பருக்கு கால் பண்ணியிருக்காங்க. ஆமா, இல்லை இவன் சொன்னதுக்கப்புறம் நான் தான் அவர் கால் பண்ணி ஃபர்ஸ்ட் பேசினேன். இந்த மாதிரி என்னன்னே இந்த மாதிரி கால் பண்ணிங்க, என்னடா ஏதோ லிங்க் அனுப்பிச்சிருக்கு, அது ஏதோ தப்பான லிங்க் மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாரு. நான் சொல்றேன் நான் எந்த லிங்க் அனுப்பல என்ன அப்படின்ற போது இல்லை நீ லிங்க் அனுப்பியிருக்கா அப்படின்னு சொல்லும்போது நான் உனக்கு டெலிகிராமில் மெசேஜ் போட்டிருக்கேன் பாரு, நீ செக் பண்ணிட்டு வந்து எனக்கு சொல்லு அப்படின்னாரு. நான் என்ன பண்ணேன்னா இவளுக்கு கால் பண்ணேன். அந்த இடத்துல கால் பண்ணிட்டு நீ டெலிகிராம் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்றேன். ஓகே, அப்போ இவங்க சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு மறுபடியும் அதே பயம் வந்து என்னடா இதே நடந்துட்டு இருக்க மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ள போறேன். டெலிகிராம்குள்ள பார்த்தா என்னோட ஐடி வந்து லாக் அவுட் ஆயிருந்தது. எங்களோட ஐடி வந்துட்டு அமரன் துர்கான்ற ஐடி வந்து லாக் அவுட் ஆயிருந்தது. என்னடா லாக் அவுட் ஆயிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன், என்னடா இப்பதான் நம்ம போன வாரம் தான் நம்ம இதுல இந்த மாதிரி ஏதோ ஓப்பன் பண்ணி பார்த்தோம், இப்போ லாக் அவுட்ல இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னன்னு தெரியல, எதுக்கு ஓப்பன் பண்ணி பாரு நீ அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தா அவங்க அனுப்புறாங்க. ஆனா எங்க போன்ல இருந்து போல அவங்களுக்கு, எங்களுக்கு தெரியவே இல்லை. நாங்க லிங்க் அமைச்சது எங்களுக்கும் தெரியல, எங்க போன்லயும் இல்லை. ஆக்சுவலாக நாங்கள் என்ன நினச்சேன்னா என்னடா அப்படின்னு அந்த அண்ணன் கேட்க அவர் ஸ்கிரீன்ஷாட்டில் போட்டிருப்பாரு. இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு அந்த லிங்க் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலாக அந்த அந்த 1 வீக்குக்கு முன்னாடி வந்து எங்களுக்கு அவர் லிங்க் அமிச்சான்னு சொன்னாங்க. அப்பயே எங்கள் டெலிகிராம் ஹேக் ஆயிருக்கு. நாங்கள் வந்து அவ்வளோவா வந்துட்டு இன்ஸ்டா டெலிகிராம் யூஸ் பண்ணாங்க நாங்கள் கவனிக்கல. இது எப்படி நாங்கள் சொன்னோம் அப்படின்னா எங்கள் ஓனர் வந்து எனக்கு அப்பப்போ வந்து ஏதாவது படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா அந்த படத்தை லிங்க் போட்டுவார். நாங்கள் டெலிகிராமில் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அவர் அனுப்பிச்ச ஸ்கிரீன்ஷாட் என்ன நினைச்சுன்னா அவர் எனக்கு அந்த மாதிரி மூவி எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காரு. ஆனால் ஒரு மெசேஜ் கூட எங்களுக்கு வரல. அதாவது இந்த 1 வீக்ல நடந்த விஷயம். இந்த நாங்க சொன்ன அந்த 1 வீக் கேப்ல அவங்க எப்பயுமே வந்துட்டு புது படம் வந்தது அப்படின்னா அனுப்பிச்சுடுவாங்க. எங்க ஐடிக்கு எந்த இதுவுமே வரலங்க. இந்த நாங்களும் வந்துட்டு அவர் ஒருவேளை படம் வந்து வரல போல, அவங்க எதுவும் எடுக்கல போல, இப்ப பாக்குறதுல போலன்னு தான் நாங்க நினைச்சோம். இந்த புது படம் எல்லாம் வரல, அப்ப வந்துட்டு எங்களுக்கு அனுப்பிச்சு விடுவாங்க. ஸோ என்னடா அனுப்பலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்களும் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா வந்துட்டு இப்போ அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சு எங்க ஐடி எங்க கையில இல்லை அப்படின்ற விஷயமே. ஆமாம், அப்புறம் என்னடா ஆச்சு அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் எனக்கு சொல்கிறார் இந்த மாதிரிடா அப்படி பாருடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்புறம் என்ன பண்ணேன், நான் வெளியே இருந்தேன். நான் வீட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் அந்த இதை வாங்கி பார்க்குறேன் ஒரு ஷார்ட்டா அப்படின்னு சொல்லி வாங்கி பார்க்கும்போது கரெக்டாக 3 மணிக்கு லாஸ்ட் சீனில் வந்து போட்டிருந்தாங்க. அதாவது இவன் வரதுக்கு முன்னாடியே வந்துட்டு நான் அந்த அண்ணாவுக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணேன். இந்த மாதிரி நான் என்ன போட்டானா அந்த கொஞ்சம் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, ஸ்கிரீன்ஷாட் போட்டு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னோட ஐடியில இப்போ வரையும் என்னோட ஐடியில வந்துட்டு டிபி இல்லை.
அந்த பழைய ஐடி அந்த ஹேக் ஆனதுல தான் எங்களோட பர்சனல் ஃபோட்டோஸ் இருக்கும். என்னோட ஃபோட்டோ, அமரன் ஃபோட்டோ, எங்கள் சாராவோட ஃபோட்டோ இருக்கும். ஆனால் இப்போ நான் மறுபடியும் லாகின் பண்ணும்போது ஃபோட்டோ எதுவுமே எம்டியாக தான் இருந்தது. ஏன்னா மறுபடியும் ஃபோட்டோ வந்திருக்கு, இப்போ தான் உங்கள் ஸ்க்ரீன்ஷாட் போட்டு அமைச்சிருக்காங்க அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப டவுட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவன் வரட்டும் ஆஃபீஸில் வெயிட் பண்ணியிருக்கும் போது நாங்கள் செக் பண்ணும்போது அது 3 மணிக்கு வந்திருக்கு அப்படின்னு. நாங்கள் 2 பேரும் அப்போ தான் ஆன்லைன்லேயே இருக்கோம், டெலிகிராமில் 2 பேரும் ஆன்லைனில் இருக்கோம். அவங்க எப்படி சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா எங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் எங்கள் ஐடியோ அப்படியே எடுத்துட்டு அவங்க வந்து ஒரு என்ன நம்பரு, ஃபாரின் நம்பரா என்னன்னு தெரில, அந்த நம்பரில் போட்டு அவர் எங்கள் ஓனர் வந்து இன்ஃபோ எடுத்து அமுச்சு விட்டாரு. எனக்கு என்னோட ப்ரொஃபைலே மொத்தமாக எடுத்து எனக்கு அமுச்சு விட்டாரு. அந்த அண்ணே அமுச்சு விடும் போது நாங்கள் செக் பண்ணி பார்த்தா ஃபாரின் நம்பர் இருக்குது. மேலே வந்து நாங்கள் 2 பேரும் டிபி வச்சுருப்போம், 2 டிபி வச்சுருப்போம். நாங்கள் அந்த 2 டிபியுமே எங்களுக்கு மேலே காமிக்கிது. அந்த நம்பருக்கு நாங்கள் கால் பண்ணால் கால் போக மாட்டேங்குது, மெசேஜ் பண்ணோம்னா மெசேஜ் எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணல. லாஸ்ட் சீன் மதியானம் 3 மணியோட நிற்கிது. உள்ளே போய் பார்க்கும்போது திடீர்னு பார்த்தா யுனைடெட் ஸ்டேட் அப்படின்னு காட்டுது, கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லி லொகேஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ராஜ்பூர், ராஜஸ்தான், ராஜ்பூர் ஏதோ பெங்களூர் இந்த மாதிரி காமிச்சிட்டே இருக்கும்போது நான் இன்ஃபோ ஃபர்ஸ்ட் நாங்கள் இன்ஃபோ பார்த்தேன். இன்ஃபோ பார்க்கும்போது என்னடா நம்ம நம்பர் தெரியலையன்றத நோட் பண்ணியிருந்தேன். ஸோ வந்துட்டு கேட்டேன், என்னடா நம்ம நம்பர் இப்படி தான் காட்டுமா, இது வேற நம்பர் காட்டுது அப்படின்றப்பதான் எங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரிஞ்சு இது ஹேக் ஆகிருக்கு அப்படின்ற விஷயமே. அப்பயே நாங்கள் ஃபுல் அண்ட் இது கன்ஃபார்ம் பண்ணல, ஓரளவுக்கு மைண்ட் செட்டில் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஓகே அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கும்போது பார்த்தோம்னா எங்களோட நார்மல் இப்போ நாங்கள் லாகின் பண்ணியிருக்கோம்ல 5 மணிக்கு லாகின் பண்ண அக்கௌண்ட்டுக்கு என்னன்னா ஆல்ரெடி வந்து மெசேஜ் வந்திருக்கு, உங்கள் அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணுறாங்க 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த ஓடிபியில் அதில் வந்திருக்கு. அதில் யாரோ 1+7 மொபைல்லேருந்து தான் எங்கள் டெலிகிராம் அக்கௌண்ட் வந்து அவங்க லாகின் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் எப்படின்னா நாங்கள் சொன்னோம்ல ஒரு பர்சன் எங்களுக்கு அதே மெசேஜ் ஃபார்வர்ட் ஆகுது. இப்போ எங்கள் நம்பர்ல இருந்து நாங்கள் சொன்ன அந்த செயின் ப்ராசஸ் நடக்குதுங்க. ஆனால் எங்களுக்கு தெரியும் அவர் என்ன சொன்னார், அவர் சொன்ன வார்த்தை அதே தான், எனக்கு தெரியாம என் நம்பர்லேருந்து ஷேர் ஆகிருக்கு, இது எப்படின்றது தெரில. அப்போ எங்களுக்கு கோவம் வந்தது. ஆனால் இப்போ வந்து எங்கள் நம்பர்லேருந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு அப்படின்றப்ப தான் எங்களுக்கு புரிஞ்சிச்சு, ஆக இதை தான் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயம். இப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது அப்புறம் நாங்கள் பார்த்தோம். அப்போ தான் வந்துட்டு எங்களுக்கு அந்த மெசேஜ் அந்த இதெல்லாம் நான் ஆட் பண்ண சொல்கிறேன் துர்கா ஒவ்வொன்றா. அதில் வந்துட்டு அவங்க 3 மணிக்கு அவங்க ஆக்சுவலாக வந்துட்டு அவங்க ஓடிபி கேட்டது, அந்த என்ன மொபைல் அவங்க லாகின் பண்ணிக்காங்க அது ஃபுல்லாக போட்டு இதெல்லாம் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா துர்கா சொன்னால் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஃபஸ்ட் நம்ம போட்டு விட்டுறலாம். ஏன்னா நாங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணி திரும்ப இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த டெலிகிராமில் வந்து எங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும் போதே வந்துட்டு இந்த மாதிரி அது என்னது என்ன ஃபோனு அதான் 1+7 ப்ரோல இருந்துட்டு உங்களோட ஐடி வந்துட்டு லாகின் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி வந்ததுக்கு அப்புறம் அவங்களே கீழே சொல்லியிருந்தாங்க, உங்களோட ஐடியா இல்லை அப்படின்னா நீங்க வந்துட்டு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி வந்திருந்தது. நான் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது டென்ஷன்ல பார்த்துட்டு இருக்கோம். நான் என்ன சொன்னேன்னா நீ பார்த்துட்டே இரு, நம்ம 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் போட்டு விட்டுருவோம். அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா எங்களோட 2 அக்கௌண்ட்டுமே என்ன பண்ணோம்னா 2 அக்கௌண்ட்டையுமே நாங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணி திரும்ப இன்ஸ்டால் பண்ணி 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் போட்டுட்டு சரி ஓகே இந்த ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம்னு நினச்சிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு கரெக்டாக நைட்டு ஒரு 10:30 மணி 10:45 கூட இருக்கும். நாங்கள் மேரேஜ் பண்ண டயத்தில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு போலீஸ்கார் ஃப்ரெண்டானார். ஸோ அவர் தான் எங்களை அங்கேருந்து இங்கே கூட்டிகிட்டு வரும்போது நாங்கள் நல்லா பேசுவோம். எங்களுக்கு அவர் என்ன பண்ணார், திடீர்னு வந்துட்டு சூப்பர் டா அப்படின்னு சொல்லி போட்டுருந்தார். என்னடா ஒரு சூப்பர் டா போகிறான்னு பார்த்தோன்னா டிபி நாங்கள் 2 பேர் சேர்ந்து எடுத்துருப்போம்ல அந்த ஃபோனில் டிபி அதை வந்து அவர் ஷேர் பண்ணுறாரு. மறுபடியும் எனக்கு டவுட் என்னன்னா நம்ம 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் போட்டதுக்கு அப்புறமே நம்ம ஐடி வேற இடத்துல மூவ் ஆகிற மாதிரியே இருக்கு அப்படின்ற ஒரு டவுட் வந்தது. அப்போ வந்துட்டு இல்லைன்னா இல்லை சார் எங்கள்கிட்ட வந்துட்டு அந்த ஐடி இல்லை. ஆக்சுவலாக அங்கே என்ன பிரச்சனைனா நாங்கள் ஐடியை ரெக்கவர் பண்ணிட்டோம். ஆனால் இன்னும் வரையும் எங்களுக்கு இப்போ வரையும் இந்த செகண்ட் வரையும் அந்த டிபி எங்கள் ஃபோனில் வரவே இல்லை, இப்போ வரையும் எங்களுக்கு காட்டவே இல்லை. நான் கூட சரி டிபி தான் மெசேஜ் போடுறாருன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு நான் நல்லா இருக்கேன் சாப்பிட்டேன்னு போட்டதுக்கப்புறம் திரும்ப ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அந்த லிங்க்கை வந்து ஸ்க்ரீன்ஷாட் போட்டு எனக்கு அனுப்புகிறாரு. என்னடா இது என்ன லிங்க்கு அப்படின்னு சொல்லி எனக்கு போட்டு விட்டார். நான் வாய்ஸ் நோட் போடுறேன், சார் இந்த மாதிரி எனக்கு தெரியல, எனக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு ப்ரோட்ட இருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன்ட்டு வந்து வந்துச்சு, நான் அதை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தேன், என்னாச்சுன்னு தெரியல. இப்போ இந்த லிங்க் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச எங்கள் ஓனர் தான் இப்போ தான் சொன்னார் மதியானம் போல் உன் ஃபோன்லேருந்து ஒரு லிங்க் வந்துருக்குடா அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் இப்போ தான் அந்த முடிச்சுட்டு வந்தேன், இப்போ நீங்களும் சொல்கிறீங்க பண்ணும்போது அவர் போலீஸ்காரில் அவர் சொன்னார் உன்னோட ஐடி வந்து ஹேக் ஆயிடுச்சுடா, நீ என்ன பண்ண சைபர் கிரைமில் வந்து நீ கம்ப்ளைண்ட் பண்ணிடு, அதுதான் சேஃப் உனக்கு, நீ வந்துட்டு ஐடி 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணிடுவீங்கன்னா அதெல்லாம் நான் பண்ணிட்டேன் சார் போது நீ கண்டிப்பாக வந்து ரெக்கவர் ஆச்சா ஆகலையான்னு தெரில, நீ வந்துட்டு சைபர் கிரைமில் போய் நீ கம்ப்ளைண்ட் பண்ணிடு, கம்ப்ளைண்ட் பண்ணால் தான் ஐடி சேஃபாக இருக்கும் அப்படிலாம் சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அடுத்தடுத்து வந்துட்டு இருந்தது இந்த மாதிரி எங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு 2-3 மெசேஜஸ் வந்துட்டு இருந்துச்சு கான்டாக்ட்ல இருக்கவங்களுக்கு. நாங்கள் உங்கள்கிட்ட அதே தான் டீட்டெயிலாக சொல்லிட்டு இருந்தோம், இது நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்காதீங்க, இது எங்கள் நம்பர் இல்லை, நீங்கள் எப்பயும் இன்ஃபோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க, இதை நீங்கள் டச் பண்ணீங்கன்னா உங்கள்கிட்ட இருந்து அடுத்து ஷேர் ஆகும், உங்கள் ஐடி ஹேக் ஆகிடும். இன்னொரு அண்ணன் நம்மளுக்கு தெரிஞ்ச அண்ணன் என்ன பண்ணிட்டாருன்னா அதை பார்த்தோன்னே என்னடா உங்க ஐடி ஹேக் ஆயிடுச்சானா தான் ஃபர்ஸ்ட் மெசேஜே போட்டாரு. ஏன்னா வந்துட்டு அவங்க அப்டேட்ல இருக்காங்க, நாங்கள் அந்த விஷயத்துல கொஞ்சம் அப்டேட் இல்லாதனால இவ்வளோ விஷயம் இருக்கு.
சரி ஓகே ஆமாண்ணா இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா ஓகே 2 ஸ்டெப் அவனும் அதான் சொன்னாரு இது பண்ணிக்கோடா 2 ஸ்டெப் ரெக்கவர் பண்ணிக்கோ கொஞ்ச நாளைக்கு கூட டெலிகிராம் யூஸ் பண்ணாமே இருந்துக்கோ அப்படிலாம் சொன்னாரு. இதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப ஹெவி ஆயிடுச்சு அப்படின்றப்ப எனக்கே தெரிஞ்சுன்னா நிறைய பேர் மெசேஜ் இது என்னன்னு கேட்டே இருந்தாங்க வந்து. ஏன்னா வந்துட்டு அந்த போட்டோஸ் ஆன் யுவர் வெப்சைட்ன்றது அது உள்ள ஓபன் பண்ணா வந்துட்டு தப்பான வெப்சைட்டோட நேம் வந்து மேல காட்டுது, ஆனா உள்ளதான் எம்டில நிக்குது தவிர மேல வந்து பேர் தப்பான வெப்சைட்டா இருக்கு. அதனாலதான் எல்லாரும் பயப்படுறாங்க என்ன எப்படி அப்படின்ற விஷயத்த. அப்போ எங்களுக்கு பயம் வந்துருச்சு, யாருமே நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், நம்ம இப்படி நம்மளுக்கு அசிங்கப்படணும் அப்படின்னு நினைக்கிறீங்க யாரா இருக்கட்டும், இது நம்ம கேவலமா நினைச்சிருவாங்க அப்படின்றப்ப எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்றது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே யோசிச்சுட்டு தான் படுத்தோம். அதே மாதிரி மார்னிங் எழுந்திரிச்சோடனே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம், ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ப்ராசஸ்க்கு அப்புறம் நாங்கள் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் 3 மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு. கம்ப்ளைண்ட் நாங்கள் பண்ணி கரெக்டாக ஒரு 1/2 hourல எங்களுக்கு கால் பண்ணிட்டாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு இப்போதைக்கு உங்கள் அக்கௌண்ட் வந்து ரெக்கவரி ஆயிடுச்சு, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, இதுக்கப்புறம் திரும்ப ஆனால் கூட நீங்கள் திரும்ப கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு அவங்க எங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி பேசினாங்க. இதை ஏன்டா நீங்கள் இங்கே சொல்கிறீங்க அப்படின்னா நம்ம ஃபேமிலிஸில் நிறைய பேர் நம்மளோட நம்பர் இருக்குது, மொபைல் நம்பர் இருக்குது, நம்ம வந்து பேசுறோம் அவங்ககிட்ட. இப்போ ஃபேமிலியில நிறைய நம்ம கூட நிறைய க்ளோஸ்ல இருக்கவங்க நம்மகிட்ட பேசுறாங்க அப்படின்னப்ப நம்ம மொபைல் நம்பர் இருக்கு, நம்ம கான்டாக்ட்ல இருக்கவங்களா கூட யாரா இருக்கட்டுமே நம்ம ஒரு ஆள்கிட்ட போயிட்டு சொல்ல முடியாது, நம்ம போய் இதை போய் இல்ல 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 நாங்க இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே நாங்க அதை தான் சொல்ல வரோம். அந்த மெசேஜ் ஒருவேளை எங்கிட்ட இருந்து ஃபார்வர்ட் ஆச்சுன்னா அது நாங்க இல்ல, எங்க ஐடி வந்துட்டு எங்கிட்ட இப்ப இல்ல, பழைய ஐடி எங்கிட்ட இல்ல. இப்ப எங்க ஐடி அதாவது எங்க பழைய ஐடி எங்களோட ஐடி வந்து ஒருத்தவங்க எடுத்து வேற ஐடி மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நான் லிங்க் போட சொல்றேன், நிறைய எங்கள் லிங்க் இங்கே போட சொல்கிறேன் அவட்ட. அவங்க வந்து எங்கள் இன்ஃபோவில் போயிட்டு அவங்க நம்பர் சேஞ்ச் பண்ணி வச்சு எங்கள் டிபியாக இருக்கட்டும், அந்த டிபியில் வந்து கீழே வந்து வேறு நம்பர், ஆனால் டேட் ஆஃப் பர்த் இவர் டேட் ஆஃப் பர்த் நான் எப்பவுமே வந்து இவரோட டேட் ஆஃப் பர்த் போட்டிருப்பேன். ஆனால் 23 நவம்பர் 99 அதெல்லாம் அப்படியே இருக்குது, நம்பர் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஐடி லாகின் ஆகும்போது இருக்கும்போது அந்த பிக்கை நான் ஆட் பண்ண சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு 2-3 ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்கன்னு சொன்னேன், இல்லை இந்த மாதிரி வந்து என்னது இதுன்னு கேட்டாங்க, அந்த ஒரு 2-3 பிக்கை ஆட் பண்ண சொல்கிறேன் நான். நீங்கள் ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை பார்த்துட்டு நீங்கள் ஒரு வேளை போய் டெலிகிராமில் போய் செக், நீங்கள் யாருமே உங்களுக்கு எந்த மெசேஜ் யார்ட்ட இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யார்ட்ட இருந்தாலுமே இந்த மாதிரி இந்த ஃபோட்டோ ஆஃபியோ அப்படின்னு ஒரு எந்த மெசேஜ் வந்தாலும் ஆக்சுவலாக நீங்கள் நினைப்பீங்க நம்ம ஃப்ரெண்டு நம்ம அண்ணன் நம்ம மாமா அப்படிதான் அனுப்பியிருக்காங்கன்னு நினைப்பீங்க. ஆனால் அவங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கு சென்ட் ஆகும். இப்போ நான் ஆன் பண்ணிட்டேன்னா எனக்கே தெரியாமல் என் கான்டாக்ட் லிஸ்ட்லாம் எடுத்து அவங்க சென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க வந்து சொன்னாதான் நமக்கு தெரியும். அதான் இது ஒரு செயின் ப்ராசஸ், நமக்கே தெரியாது. நம்ம கான்டாக்ட்ல இருக்கவங்க நம்மகிட்ட கான்டாக்ட் பண்ணும்போது நம்ம ஐடி வேற ஐடியா இருக்கும். இது ஒரு விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு தெரியாம தான் எனக்கு வந்துச்சு. இப்போ நான் அதை என்னன்னு தெரியாம நான் தொட்டு பார்க்கும்போது என் கான்டாக்ட் உள்ள லிஸ்ட்ல எல்லாத்துக்கும் இப்போ போயிருச்சு. ஓரளவுக்கு நான் ஐடியா ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஆனால் இன்னொரு நான் டிபி காட்டல, அதை அவங்க செக் பண்ணி சொல்றேன் அப்படின்ட்டு இருக்காங்க சைபர் கிரைம்ல. ஸோ வந்துட்டு நீங்க எப்பயுமே வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. நம்ம கான்டாக்ட்ல இருக்க எல்லாருக்குமே சரி, எங்கிட்ட இருந்து மெசேஜ் வந்து இந்த மாதிரி ஒரு லிங்க் வந்திருந்து அப்படின்னா கண்டிப்பா வாய்ஸ் நோட் போட்டுருங்க. நீங்க லிங்க் எதுவும் அனுப்பிச்சிங்கன்னு கேட்டுருங்க. ஆமா நாங்களா இருந்தா கண்டிப்பா ஆமா இல்ல நாங்க சொல்லுவோம். நாங்க அதாவது வாய்ஸ் மெசேஜ் தான் போடுவோம், நாங்க நார்மல் மெசேஜ் டைப் பண்ண மாட்டோம். எங்கிட்ட இருந்து அந்த லிங்க் வரல, யாரும் டச் பண்ணி நீங்களும் வந்துட்டு ஹேக்கிங்ல சிக்காதீங்க. இந்த மாதிரி ஹேக்கிங் விஷயம் உங்க சைட்ல இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நடந்திருந்ததை சொல்லுங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்திருந்ததுன்னா டச் பண்ணவே பண்ணாதீங்க. வேண்டாம், நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆச்சு அப்படின்னா நமக்கு தான் அது கஷ்டம். நேற்று நாங்க ஒரு செகண்ட்ல அந்த முடிவு எடுக்கல அப்படின்னா போட்டோஸ் ஏதாவது வெளியே போயிருக்குன்ற பயம் எங்களுக்குள்ளே இருக்கதான் செய்யுது. கரெக்ட் தானே? எங்க போன்ல அம்மன் சொல்லி ஒண்ணுமே இருக்காது. நாங்க டிசைனா வெளியே எதுவும் ஆயிருமா அப்படின்னு ஒரு பயம் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக இருந்துக்கோங்க. அப்படி என்ன லிங்க் வருது அப்படின்னா மேலே வந்து ஒரே ஒரு ஹாயின் வரும். ஒரே ஒரு ஹாயின் வந்துட்டு கீழே என்ன வரும் அப்படின்னா வந்துட்டு this your photos இல்லாட்டி எங்களுக்கு வந்ததுன்னா நிறைய பேத்துக்கு அதான் வந்திருக்கு. சில பேத்துக்கு யூடியூப்ல 2-3 பேர் தான் வீடியோ போட்டிருக்காங்க. அவங்களுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா வந்துட்டு யுவர் போட்டோ அண்ட் வீடியோஸ் ஆர் இன் திஸ் வெப்சைட் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து. அதாவது நம்ம எதை சொன்னா பயப்படுவோமோ அதை சொல்றாங்க அங்க. நீங்க எதுக்குமே பயப்படாதீங்க. உங்க போன்ல வந்துட்டு பாஸ்வேர்டு கேட்கும். நீங்க அதுக்குள்ள போனேனே பாஸ்வேர்டு கேட்கும். எந்த நேரத்துலயுமே மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. நீங்க யோசிக்காம பாஸ்வேர்டு கொடுத்து இது பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ ஓரளவுக்கு நாங்கள் அதை ரெக்கவர் பண்ணி எடுத்துட்டோம். டிபி வரல, 2 நாள் வெயிட் பண்ணுங்க. நாங்கள் அப்படி சைபர் கிரைமில் எங்களுக்கு கால் பண்ணி, ஆனால் பரவாயில்ல, நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் அவங்க கால் பண்ணுவாங்கன்னா அதில் டக்குன்னு கால் பண்ணி எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டாங்க. நான் அந்த கம்ப்ளைண்ட் காப்பியும் முடிஞ்சு உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். எந்த இஷ்யூ இருந்தாலுமே மோஸ்ட்லி வந்து எல்லா ஐடியிலுமே 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் போட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. அதான் நமக்கு சேஃப்டி. ஆமாம், எப்பயுமே வந்து நல்லா சேஃப்டியாக இருங்க. ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க கொஞ்சம் சேஃப்டியாகவே வச்சுக்கோங்க ஃபோனை.
எங்களுக்கு இத்தனை நாள் அவங்க இந்த மாதிரி இந்த ப்ராப்ளம் வந்ததில்ல. சடனாக அது தெரிஞ்சவருன்றதுனால தான் நாங்கள் டக்குன்னு அதை ஓப்பன் பண்ணிட்டோம். நான் எப்பயுமே குரோமில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு மைக்கு கேமரா எல்லாமே ஆஃபில் தான் வச்சுருப்பேன். அது ஹேக்கிங் பண்ணக்கூடாது, ஆஃபில் வச்சுருப்பேன். எப்படி இந்த டெலிகிராம் விஷயத்தில் மிஸ்டேக் ஆச்சுன்ற விஷயம் எங்களுக்கு தெரில. நாங்கள் இன்ஸ்டாலேருந்து யூடியூப்லேருந்து எல்லாமே 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் தான் போட்டு போட்டுருப்போம். வச்சிருந்தோம். டெலிகிராமில் இது டெலிகிராம்ல என்ன இது என்ன அப்படின்னு நாங்கள் அசால்ட்டாக கண்டுக்காம விட்டுறோம். அதுக்கு ஆக்சுவலாக நாங்கள் டெலிகிராம் பக்கமே போக மாட்டோம். என்னைக்காவது எங்கள் ஓனர் எனக்கு ஏதாவது மூவி ரிலீஸ் ஆச்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த படத்தை அனுப்புனா அந்த படத்தை பார்க்கறதுக்காக மட்டும் தான் போவோம். லாஸ்ட்டு இப்போ ஒரு 1 வீக் அவர் அனுப்பவும் இல்லை, நான் சைடு போகவும் இல்லை. அவர் எப்படின்னா வந்தோடனே அனுப்ப மாட்டாங்க, கொஞ்சம் பழசாகிட்டு ரிலீஸ் ஆகும்ல அந்த டைத்துல தான் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்றப்ப வந்துட்டு நம்ம பார்க்க போவோம். இப்போ அங்கிட்டு போறதே இல்லைங்க. திடீர்னு இப்படி ஒருத்தவங்க அனுப்பும்போது நாங்கள் நேரத்தில் திட்டிட்டு தான் இவர்னால வந்த வேலை நம்மளுக்கு இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லைங்க. அது யாருன்னா எனக்கு ஒருத்தர் லிங்க் அமிச்சார்ல ஒரு 1 வீக் முன்னாடி அவர் பர்சன் நாங்கள் திட்டிட்டு வந்தோம். சரி ஓகே, யாரையும் திட்டி நம்ம எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம வந்து அந்த இடத்துல சுதாரிப்பாக இருக்கணும், நம்ம தேவையில்லாமல் அதை மிஸ்டேக் பண்ணிட்டோம். சரி ஓகே, நீங்களும் சேஃபாக இருங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க முடிஞ்சா. இந்த மாதிரி லிங்க் ஷேர் பண்ணுங்க. இது அவேர்னஸ்க்காக இந்த வீடியோ. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் லிங்க் தொடாதீங்க. ஆமா, எல்லாருமே உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. இவ்வளோ டீட்டெயில்ஸாக நிறைய பேர் சொல்லியிருக்காங்களா என்னன்னு தெரியல. நாங்கள் டீட்டெயில்ஸாக சொல்லியிருக்கோம். இதை வச்சு நீங்கள் எவ்வளோ தூரம் இது பண்ணிக்கலாம், உங்கள் ஐடியா சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.